பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவ வசனத்திற்கும் தேவ வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிற பொழுது, அவர் கட்டளையின்படி நாம் செய்கிற பொழுது தேவன் நம்ம எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது தேவன் கொடுக்கிற மற்றொரு ஆசீர்வாதம் என்ன? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை மிக அருமையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளுக்கு என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் நீங்கள் சத்துருக்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிறார்களா? அவர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக அவர்கள் மந்திரவாதம் பண்ணுகிறார்களா, இல்லை பில்லியூஷன் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அவர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் உங்களுக்கு முன்பாக விழுவார்கள். காரணம், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நாம் நடத்துகிற பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்த உடனேயே தேவன் தன் பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே அநேக இடங்களில் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. வேதம் அது மிக தெளிவாய் சொல்லுகிறது. கிதியோன் யுத்தத்திற்கு போன பொழுது, நீ 300 போல புறப்பட்டு போ, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ புறப்பட்டு போய் என்று சொன்ன உடனேயே பாருங்க, கிதியோன் 300 பேர் தான் யுத்தம் பண்ண போகிறான். ஆனா வேதத்தை வாசித்து பார்ப்ப மீதியானவர்கள் கடல் மணலை போல தெரியல லட்சக்கணக்கான பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவன் போன எத்தனை பேர்? 300 பேர் தான் இருக்கிறார்கள். ஆனா சத்துருக்கள் திரளான கூட்டமே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் புறப்பட்டு போ. இவன் போனவன் என்ன நடந்தது? இவள் யாருமே யுத்தம் பண்ணவில்லை, கர்த்தர் இவளுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த லட்சக்கணக்கான சத்துருக்கள் கீழே விடும்படியாக கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக கிதியோனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மிக அருமையாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கிதியோன் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் புறப்பட்டு போ, இந்த 300 பேருக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, இவளை மாத்திரம் அழைத்துக் கொண்டு போயிருந்தான் சொன்னார். அந்த வசனத்திற்கு கிதியோன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான், கர்த்தர் யுத்தம் பண்ணினான். கனிமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் ஒன்றை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கை நடக்கிற பொழுது, நீங்கள் எந்த விதமான பிசாசின் போராட்டங்களையும் கண்டும் மனுஷருடைய போராட்டங்களையும் கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வேதத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசனம் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு யாரோ மனுஷருக்கு பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஐயோ, நான் வேலைக்கு போகிறேன், உயர் அதிகாரி என்னை பழிவாங்க நினைத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி ஒரு வேலை உங்களை உயர் அதிகாரி நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை வியாபாரத்தில் இப்படி போட்டி வந்து விட்டது, எனக்கு இப்படி செய்து விடுவார்களோ, எனக்கு இது வேண்டாத செய்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீ பயப்படுகிற மனுஷனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது இல்லை என்று சொல்லி. காரணம் என்ன? அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமானார், அவர் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் எந்த சத்துருக்களும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது 1000 மந்திரவாதிகள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பினால் கூட உங்கள் தலையின் முடிய கூட அவனால் தொட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பட்சத்தில் இருக்க தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அதை மறந்து போகாதிருங்க. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு அநேக பேர் சத்துருக்களை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறார்கள், பிசாசு போராட்டம் என்று பயந்து கொண்டு இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது எந்த பொல்லாத மனுஷர்களும் எந்த சத்துருக்களும் எந்த பிசாசுடைய கிரியைகளும் எங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளவே முடியாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு எந்த மனிதனை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாய்? நீ பயப்பட மனுஷனுடைய கரத்துல தேவன் உன்னை ஒப்புக் கொடுப்பது இல்லை. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி நான் நடப்பேன் ஆண்டவரே. இனிமேல் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என் தொழிலை செய்வேன், என் வியாபாரத்தை செய்வேன், என் வேலையை செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவ ஒப்பு கொடுத்து பாருங்க.
நீங்கள் பயப்படுற மனுஷ கருத்தை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவன் அந்த கண்களுக்கு முன்பாக உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். கடுமையான தேவனுடைய பிள்ளையே, என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே எனக்கு ஒரு மேல் அதிகாரி இருந்தார். அவர் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர். ஆனால் சில சமயம் என்னை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக விதத்தில் நான் என்னதான் உண்மையாய் செய்தாலும் எவ்வளவுதான் அவர்கள் செய்தாலும் எனக்கு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டே இருப்பார். நான் அப்பொழுது திருநெல்வேலியில் இருந்து ஒவ்வொரு நாள் நாகர்கோவில் இடத்தில் வேலைக்காய் போய் கொண்டிருந்த நாட்கள் அது. ஒரு நாள் நான் போய்கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அப்பொழுது ஒரு பெரிய மழை வந்துவிட்டு நாகர்கோயிலில் அந்த மழை தொடர்ந்து மழை பெய்த நிமித்தமாக அங்கே இருக்கிற அந்த ஆற்றிலே வெள்ளம் ஓட ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த ஆற்றை தாண்டி அந்த நாகர்கோவிலுக்குள்ளே போகும் பஸ் போகாதுன்னு சொல்லிவிட்டார்கள். நான் அங்கே இருக்கிற அந்த ஒழுங்கினை இடத்துக்கு முன்பாக இருக்கிற இடத்துல ஆற்றுக்கு முன்பாக பஸ் நின்று கொண்டு இருக்கிறது. பேங்குடைய சாவி எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. எப்படி நான் வேலைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் டிரைவர் சொன்னால் போக முடியாது. சரி, நடந்து போகலாம் என்று சொன்னால் போக முடியாது சொல்லி வெள்ளம் இழுத்துக்கொண்டு போய்விடும் என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், அங்கே இருக்கிற பாலத்திற்கு மேலாகவே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சொல்லி யாருமே இப்ப போக முடியாது சொல்லிவிட்டார்கள். நான் சொன்னேன், சரி கன்னியாகுமரி சுத்தி போய்விடலாமா என்று கேட்டால் அங்கே இருக்கிற வழக்கமாக அங்கேயும் வெள்ளம் வருகிறது, அங்கேயும் போக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நாகர்கோவில் பட்டணமே துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமையா மாறிவிட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. காரணம், நான் போனால்தான் அங்க பேங்க்ல சேஃபை திறக்க முடியும். காரணம் என்னிடத்தில் ஒரு கீ இருந்தபடினாலே என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடைசியாக அங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஒரு தொலைபேசியின் மூலமாக அந்த மேனேஜரை நான் தொடர்பு கொண்டு பேசினேன். சார், நான் வந்து விட்டேன், இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். ஆனால் வெள்ளம் ஓடுகிறபடினால் பஸ் ஒன்றும் அந்த பக்கம் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். நான் கன்னியாகுமரி சுற்றி வரலாம் என்று சொன்னால் அப்படியும் பஸ் போகாதுன்னு சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஒரு வழியே கிடையாது, என்ன செய்வது தெரியவில்லை. சாவி எண்ணத்துல இருக்கிறது, என்ன செய்யலாம், ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டேன். அவர் பாருங்க மிக அருமையாக சொன்னார். அப்படியா, சரி பரவாயில்லை, நான் ஸ்டேட் பேங்க்ல இருந்து கீ எடுத்து திறந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அப்படி நான் சொன்னேன் எவ்வளத்துல, அப்படி என்னால் நீங்கள் ரீஜனல் ஆபீஸருக்கு ஒரு கடிதம் எழுதி விடுங்கள், என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுங்கள், இப்படி அவர் வெள்ளத்தில் மாற்றிக்கொண்டபடினாலே வர முடியவில்லை எழுதுங்கள் சொல்லி வைத்திருந்தேன். காரணம், அன்றைக்கு என்னோடு கூட மற்ற பேங்கர்ஸ் ஆபீஸர்லாம் என்னோடு தான் நின்றார்கள். நான் சொன்னேன், எல்லா ஆபீஸரும் சேர்ந்து என்னோடு தான் இருக்கிறார்கள், மற்ற பேங்கை சேர்ந்த ஆபீஸரும் என்னோடு தான் இருக்கிறார்கள், ஒருவரால் தாண்டி வர முடியவில்லை சொன்னோம். அந்த மேனேஜர் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன், நான் கடிதம் எழுதி சொல்லிவிட்டான். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, அடுத்த நாள் நான் பேங்கிற்கு போன பொழுதுதான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? காரணத்தையே எழுதவே இல்லை. நான் சொன்னேன், வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் என்னால் வர முடியவில்லை, எல்லா அதிகாரிகள் இப்படி இருக்கிறார்கள், அது ரீஜனல் ஆபீஸுக்கு தெரியப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொன்னார், அவர் திருநெல்வேலியிலிருந்து வர முடியவில்லை என்று திடீரென்று போன் செய்து விட்டபடினாலே நான் இது பேங்க் சாவி எடுத்து திறந்து விட்டேன் என்று சொல்லி மேலிடத்திற்கு கடிதம் எழுதிவிட்டார். பாருங்க, அநேக அதுக்கு என்கொயரி எல்லாம் எனக்கு வந்தது. இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வந்திருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தான். எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. காரணம், இது நிமித்தமாக பிரச்சனை வருமோ, ஏன் இப்படி செய்தார் என்று சொல்லி என்னுடைய ஒரு துக்கம் ஒரு பக்கம். காரணம், எப்படியாவது என்னை சில காரியத்துல பழி வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னால் முடிந்த காரியங்களை எனக்கு செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் வேண்டுக்குன்னு எதையுமே நான் செய்யவே இல்லை, என்னுடைய நிலைமை அறிந்திருக்கிறேன், நான் இதனால் எல்லாம் விளக்கமாய் சொல்லிவிட்டு ஏன் இப்படி செய்தார், ஏன் இப்படி என்னை பழி வாங்க வேண்டும் என்று இப்படி செய்கிறாரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு நாள் மனம் உடைந்து ஆண்டவர் சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் அருமையானோடு பேசினார். அப்பொழுது சொன்னார், நீ பயப்படுகிற அந்த மனுஷனுடைய கரத்துல நான் உன்னை ஒப்புக் கொடுப்பது இல்லை, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்கள், அந்த வார்த்தை கேட்டவுடனேயே நான் ஆண்டவர் அதிகமாய் ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தேன். நடந்த காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. சில மாதங்கள் கூட ஆகவில்லை, ஒரு நாள் திடீரென்று எங்களுடைய ரீஜனல் மேனேஜர் வந்தார். வந்த உடனே பாருங்க, அவருக்கு இங்கே செய்ய வேண்டிய காரியத்தை என்னுடைய மேனேஜரால் செய்து கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். என் ரீஜனல் மேன் நினைத்ததற்கு மேலான காரியங்களை நான் அவருக்கு செய்து கொடுக்கும்படியாக தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார். மாத்திரமல்ல, நான் அவர் எங்க ரீஜனல் அழைத்துக் கொண்டு போன எல்லா இடத்திலும் நான் பிரதர் வந்திருக்கேன்னு சொன்ன உடனேயே அந்த பட்டணத்துக்கு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம், பிரதர் நீங்களே வீட்டுக்கு வந்து விட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷத்தோடு கூட எங்கள் ரீஜனல் மேலே ஆச்சரியப்படும்படியான டெபாசிட் எங்க ரீஜனல் கருத்துல கொடுத்தார்கள். என்ன சொல்லி கொடுத்தால் தெரியுமா? பிரதருக்காக நாங்கள் போடுகிறோம், பிரதர் இருக்கிறனால அந்த பேங்குக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லி அதே ரீஜனல் மேனேஜர் சொல்ல முடிய செய்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய ரீஜனல் மேனேஜர் இன்ஸ்பெக்ஷனை முடித்து விட்டு திரும்பி போகிற பொழுது என்னுடைய மேனேஜர் பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? அப்பாதிர என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்ய வேண்டும், அவர் வந்தா நீ இப்படி நடக்க இப்படிதான் இருக்கணும், அவருக்கு நீ ஃப்ரீயா விடணும்,
அவர் எங்கே வேணாலும் போகட்டும், நம்முடைய பேங்க் வளர வேண்டும், அவர் போனால் எல்லா இடத்துல அவரை வரவேற்கிறார்கள், பேங்க் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள். நீ இத்தனை வருஷம் மேனேஜரா இருந்து உன்னால் ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை, ஆனால் அவர் உனக்கு கீழே வேலை செய்தால் அவர் போனால் எல்லாரும் வரவேற்கிறார்கள். இதுவரை நான் நாகர்கோவில் இன்ஸ்பெக்ஷன் வந்ததில்லை, இப்படி என்னை வரவேற்றது யாரும் கிடையாது, இப்படி டெபாசிட் கொடுத்தது யாரும் கிடையாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய் என்று சொல்லி அந்த மேனேஜருக்கு முன்பாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், எந்த அதிகாரியை கண்டு பயப்படுகிறாய், யாரை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற மனுஷனுடைய கருத்துல தேவன் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையோடு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் உண்மையாயிருங்கள், தேவன் கொடுத்த வியாபாரத்தில் உண்மையாயிருங்கள், தேவன் கொடுத்த தொழில் உண்மையாயிருங்கள், குடும்ப வாழ்க்கையில் உண்மையாயிருங்கள். நீங்கள் உண்மையா இருப்பீர்களா, யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் ஆசீர்வதிப்பார். இதுதான் இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் நீங்கள் பயப்படுகிற மனுஷரை கரத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அதற்காக ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேனப்பா. இன்றைக்கு நீ சொன்னீர் அல்லவா, என் வசனத்திற்கு என் கட்டளைகளுக்கு என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பொழுது அவர்கள் பயப்படுகிற மனுஷனுடைய கரத்துல நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பது இல்லை. நான் அவர்களை ஒப்புக் கொடுக்காதபடிக்கும் அந்த கண்களுக்கு முன்பாக நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா. இதோ இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே, தெய்வ சமூகத்திலே தங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் கரம் வைத்து நீர் ஆசீர்வதிக்கிற அன்பை நினைத்தமை துதிக்கிறனப்பா. அந்த யாரைக்குள்ளே பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த கண்களுக்கு முன்பாக நீர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை உயர் அதிகாரிகளுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்களாம், ஒரு வியாபாரத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்களாம், எந்த காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பயத்தை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு நீர் அவர்கள் அற்புதங்களை செய்து நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, மெய்யாகவே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நான் பயந்த மனுஷனுடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உமக்கு துதி செலுத்தும்படியாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே, உம்முடைய கரம் அப்படியே தொட்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் இவர்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு தாம் சொன்ன வார்த்தையின்படியே நீங்கள் பயப்படுகிற மனுஷனுடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்காதபடி தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம் மத்தியிலே திண்டுக்கல் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற சகோதரர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசு அறிவிக்கிறார் அற்புத ஊழியம் என்ற ஊழியத்தை அந்த பகுதியில் நடத்தி வரும் அந்த சகோதரரை நாம் இன்று சந்திப்போமா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திர நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருக்காக அநேக கிராமங்களிலே நீங்கள் பணி செய்வது குறித்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவர் முதலாவது தன்னுடைய பிள்ளைகள், அதாவது மனிதர்களிடத்துல தொடர்பு கொள்ளுகிற ஒரு பகுதி ஆத்துமா. அதாவது அவர்களுடைய ஆத்துமாவில தொடர்பு கொண்டு அவர்களை ரட்சிக்கிறார் இல்லையா? உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் எவ்வாறு இருந்தது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் கத்தோலிக்க குடும்பத்துல இருந்து பிறந்தேன். ஆனா கத்தோலிக்க குடும்பத்துல பிறந்தாலும் கூட எனக்கு இயேசு பத்தி தெரியாது. ஒரு 37 வயசு வரையிலும் கூட இயேசுனை நேசிக்கிறாருன்னு ஒருத்தர் கூட என்று சொன்னதே கிடையாது. என் வாழ்க்கையில இயேசு அப்படி ஒருத்தர் தெய்வம் இருக்காருன்னு தெரியவும் தெரியாது. சரி, ஏதோ மரியாளுடைய புத்திரன் இயேசு கிறிஸ்து, அதுதான் நீங்க அறிந்திருந்தீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸா ஒரு இதுதான். சரி, ஒரு இப்படி ஒரு மரியாள் வழியா வந்திருக்காங்க, ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க, இது மாதிரியான காரியங்கள் மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த இயேசு கிறிஸ்து எதுக்காக வேண்டிய உலகத்திற்கு வந்தாரு, அதனுடைய உண்மையான நோக்கத்தை அறியாது இருந்தீர்கள். நோக்கம் எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, அப்புறம் எப்படி நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள்? நான் என்னுடைய மனைவின் மூலமா ஆண்டவரை தெரிந்து கொள்ள தேவன் கிருபை செஞ்சாரு. நான் கல்யாணம் முடிக்கும் பொழுதே என்னுடைய மனைவி பைபிளோட வந்தாங்க. இந்த சாலக்குடி என்கிற கத்தோலிக்க தியான இல்லத்துல மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய மனைவிக்கு எப்பொழுதுமே 15 நாள் சுகவீனமா படுத்தே இருப்பாங்க. இப்ப அவங்களுடைய வேதனை தாங்க மாட்டாம ஒரு 4-5 வருடமா
எப்படியாவது இந்த தியான சென்டருக்கு போகலாம், ஏசு என்னை சுகப்படுத்துவாரு, என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அந்த காலகட்டத்துல குடிக்க அடிமையா இருந்தேன். ஏறக்குறைய 19 வருஷத்துக்கு மேல குடிக்க அடிமை. 37 வயசு வரை நான் குடிக்க அடிமையா இருந்தேன். அவங்க சொன்னதை நான் ஒன்னும் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஏதோ சொல்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய போக்குல போயிட்டு இருந்தேன். அப்புறம் மிகவும் வற்புறுத்தினாங்க, இந்த மாதிரி கட்டாயம் என்னை கூட்டிட்டு போங்க, அங்க போனா நிச்சயமா எனக்கு சுகம் கிடைக்கும். அவங்களுடைய தொந்தரவு தாங்க மாட்டாம அவங்களுடைய பிடிவாதத்தினால நான் அந்த தியான சென்டருக்கு என்னுடைய துணை வேற அழைச்சு சென்றேன். அப்ப போகும் பொழுது அவங்க ரொம்ப நடக்க முடியாம பஸ்லயே படுத்த படுக்கையாதான் வந்தாங்க. நானும் வழக்கம் போல அந்த குடியில என்னால நடக்க முடியாத அளவுக்கு தான் நானு அவங்களையும் அந்த தியான சென்டருக்கு அழைத்து சென்றேன். ஆனா அங்க போய் அமர்ந்த பொழுது எனக்கு என்னமோ அங்க அலையிலையான்னு கத்துறாங்க, அவ்வளவுதான், ஏதோ செய்யறாங்க. எனக்கு இதுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு மூலையில உட்காந்து அப்படியே வேடிக்கை பாக்குறது போலதான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய துணைவியார ஆண்டவர் சுகப்படுத்தல, ஆனா என்னை ஆண்டவர் தொட்டுட்டார். 2வது நாள் பாவ மன்னிப்பு என்கிற ஒரு வகுப்பு நடந்தது. அந்த வகுப்பை லேசா அப்படி கவனிக்க ஆரம்பிச்சேன். பிரதர் வில்லியம்ஸ்ங்கிற ஒரு அருமையான சகோதரர் பிரசங்கம் கொடுத்துட்டு இருந்தாரு. மகனே, பாவம் செய்தாயோ, திரும்பம் செய்யாதே, மன்னிக்கும்படியாக மன்றாடு என்று ஒரு சத்தத்தை கேட்டதுமே நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அடிச்சது போல இருந்தது. 5 நாட்களா நான் அழுதேன். அதே ஸ்பாட்ல இருந்து 5 நாட்களா அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுகிறேன்னு தெரியல. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நன்மை கூட செய்யலையா? என் வாழ்க்கை 37 வருஷமா நான் பாவத்திலேயே விழுந்து கிடந்தேன் என்று கதறி அழுது கொண்டே இருந்தேன். அந்த தியானம் முடிஞ்ச உடனே வந்த உடனே எல்லாரும் என்னுடைய நண்பர்கள்லாம் கூட்டிட்டு போய் வழக்கம் போல அந்த துன்மார்க்கடைய செல்லும்படிய கடைகள்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் ஊத்தினாங்க. என்னால் அதை குடிக்க முடியல, திரும்பி பார்க்க கூட முடியல. அவர்கள் எல்லாம் என்னை விட்டு துன்மார்க்க நண்பர்கள் எல்லாம் விலகி அவங்களா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன செய்யறது, இப்படி வந்துட்டோம், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, பிதாசுதன் போடுறது பெரிய அதிசயம். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யறது அப்படிங்க தெரியாதபடியா ஜீவிச்சேன். அந்த நாட்கள்ல அந்த தியான சேர்ந்து ஒரு புக்கு கொடுத்திருந்தாங்க. புக்கு கொடுத்ததுல அதுல பார்த்தா இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே புகழ் அப்படின்னு அதுல எழுதி இருக்கும். ஒரு 10 சின்ன சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு 5 வயசு 3 வயசு 4 வயசு 10 வயசு இந்த பிள்ளைகளை எல்லாம் உட்கார வச்சு அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியாக நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த நாளில ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த புத்தகத்தை எடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. சரி, இந்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல எங்க வீட்டுல உட்கார வச்சு அந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். எல்லா பிள்ளைகளுக்கும் முன்னாடி வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்படியாக அந்த நாட்களிலேயே அது ஊழியமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த புத்தகத்தை வாசித்து அப்படியே வச்சுவேன். சரி, அந்த நாளில நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்கள் உண்டாயிற்று? எல்லாமே தலைகீழா மாறிட்டது. குடியிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த எப்படி இந்த ரட்சிப்பு எனக்கு உண்டானதுன்னா உள்மன காயம் என்கிறதான் அது மெயினா. பாருங்க, ஒரு தந்தை என்ன செய்யறாருன்னா தான் பிள்ளைய கொஞ்சம் பொழுது கையில ஒரு சிகரெட் வைத்து கொண்டு பிள்ளைய கொஞ்சிட்டு இருக்காரு. இந்த புகையானது அது உள்ள போகுது. அதுக்கடுத்து பார்த்தா இந்த அவர் குடிக்கிற மதுவை நாக்குல தடவுறாரு. அதுக்கடுத்து இந்த பெற்றோர்கள் செய்கிற பாவ காரியங்களை பார்த்து அப்படியே படிப்படியா பாவம் அந்த மனசுல பதிஞ்சிருந்தது. வாலிப வயதுல வரும் பொழுது அது அப்படியே உடைஞ்சு சிதறடிக்கப்பட்டு வாழ்க்கை சின்ன பின்னமானது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்மனக்காயம் எனக்குள்ளாக ஏற்பட்டிருந்ததை நான் உணர ஆரம்பிச்சேன். அந்த உள்மனக்காயத்திலிருந்து தான் நான் வெளியில வந்தது. கர்த்தராகிய இயேசு ஆண்டவரால நான் வெளியில வந்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டேன் என்கிறத உணர்ந்தேன். எப்பொழுது நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்கள்? ஒரே நாளில் என்னைக்கு இந்த பாவத்தை குறிச்சு நான் உணர்ந்தனோ, என்னைக்கு அந்த பாவத்தை விட்டு வெளிவரணும்னு ஆண்டவர் உணர்த்தினாரோ அன்னைக்கு அபிஷேகம், அந்நிய பாஷை, அப்பயே காட்சி வர்றாங்க. அப்புறம் அற்புத அடையாளம் எப்படி நடந்தது அப்படின்னா, அது எப்போ நான் உணர்ந்தேன் அப்படின்னா, நான் திண்டுக்கல் பட்டணத்துல மலைக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு அருமையான சாமி என்கிற ஒரு சகோதரன் 4 நாட்கள் படுக்கையா கிடந்தார். அவங்க சின்ன ஒரு பொண்ணு போன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி எங்க அண்ணன் படுக்கையா இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ண வருவீங்களான்னு கேட்டாங்க.
அப்பொழுது நான் அங்க போன பொழுது உடனே எல்லாம் நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. அப்படியே படுத்த படுக்கையா இருந்தார் அந்த சகோதரன். அப்படி படுத்திருக்கும் பொழுது எனக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியும். ஆரம்ப நாட்கள் என்ன பண்ண, ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் தெரியும். அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சேன். இந்த ஒரு ஸ்டான்ஸா பாடுறதுமே அந்த 4 நாட்கள் உணர்வுலாம் படுத்திருந்த மனுஷன் அப்படியே நகல ஆரம்பிச்சேன். ஏன்னா புதுசு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கண்ணை மூடிக்கிட்டே பாடுறேன். என்னுடைய துணைவியார் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது எல்லா கூட்டமும் நிக்குது. 4 நாள்ல படுத்திருக்கிற மனுஷன் திடீர்னு எழுந்துச்சு, அப்படியே பாம்பு மாதிரி எழுஞ்சு மேலே எழிய ஆரம்பித்தாரு. சரி. ஆரம்பிச்சதுமே எல்லாம் சுற்றில இருந்தவங்க எல்லாம் வெளியில ஓடிட்டாங்க. அப்ப என்னுடைய துணைவியார் மட்டும் கண்ணு முடிச்சு பாத்துருக்காங்க. அந்த பையனோட அம்மா, நானு, அருமையானோட சகோதரி, 3 பேர். மனிதர்கள் இருக்கிற அப்படியே பாம்பு மாதிரி மேல எழுந்து வந்தது. ஒரு நிமிஷம் அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னால என்ன ஜெபம் பண்ண முடியுமா ஜெபம் பண்ணி முடித்த பொழுது வெகு நேரமா ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு. அப்ப ஒரு நிமிடம் 2 நிமிடத்தை ஜெபம் பண்ண உடனே அந்த சகோதரன் கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் விடைஞ்சு, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றின்னு சொல்லி அந்த சகோதரன் குதிக்க ஆரம்பிச்சாரு. உடனே அவங்க அப்பா ஒரு நாள் பாத்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்னை தேடி வந்திருக்கிறாரு. அவங்க இந்து பாரம்பரியமானவங்க. அவங்க வந்த பொழுது எந்த பூசாரி வந்தாரு அப்படி என்னை விசாரித்து வீட்டுக்கு வந்துட்டார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுக்கு நன்றி சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அதான் முத தேவன் செய்த பெரிய அற்புதம். சரி, ஓகே பிரதர். இப்போ அந்த இயேசு அறிவிக்கிறார் அற்புத ஊழியம் என்ற ஊழியத்தை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள் இல்லையா? இந்த ஊழியம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இது ஆசியில் இருக்கும் பொழுது அங்கேயே ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப என்னன்னா அவங்க அந்த ஆரம்பிக்கப்பட்டாலும் அந்த அங்கீகாரம் நமக்கு இல்லை. அங்கீகாரம் கிடைக்காதனால நான் அப்படியாக தேவனுடைய கிருபையினால அவருடைய வழி நடத்துதன்படி வெளியே தனியா அப்படியே ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். சரி, என்ன பகுதிகளில நீங்கள் ஊழியம் செய்ய? கிராம பகுதியில நாங்க தெரிந்து கொள்ளுறோம். அதிகமா கிராம பகுதியில தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். கிராம பகுதியில் பண்ணும் பொழுது கிராம பகுதியில் சர்ச்சஸ் இல்லைனால அங்கங்க அப்படியே ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல சர்ச் ஆரம்பிச்சு வேற ஒரு போதகர்கள் கைகள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அதே போல சிறுமலையில மிஷினரி ஊழியங்களை ஆரம்பித்து அது மாதிரி செய்து கொண்டு வருகிறோம். சரி, இப்போ நீங்க கிராமங்களுக்குள்ள கடந்து செல்லும் பொழுது அந்த ஜனங்கள் எவ்விதத்தில் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அங்க போனதையுமே ஜனங்கள் முதல்ல வரமாட்டாங்க. அப்ப நம்ம அந்த பாடல் மூலமா பாடும் பொழுது அந்த ஜனங்கள் லேசா கேட்கறாங்க. அடுத்து சின்ன பிள்ளைகளை நாங்க கொஞ்சம் பிள்ளைகளை அங்கிட்டு போற பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாடலை கற்றுக் கொடுப்போம். ஒரு நல்ல உற்சாகமான பாடல்களை பாடி இந்த ஆடுகளையுமேங்கிற மாதிரி ஒரு பாடல்கள் எல்லாம் எல்லாரும் கத்த சொல்லுவோம். உடனே கூட்டம் பூரா வந்துருவாங்க. நம்ம சத்தம் போட்டு அவங்களை கூப்பிடுறதுக்கு போல அந்த சின்ன பிள்ளைகளே அவங்களை எல்லாம் கூப்பிட்டுருவாங்க. அப்ப நாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இப்ப சுவிசேஷத்தை அறிவித்த உடனே காளியம் கொடுக்கிறோம். காளியம் கொடுக்கும் பொழுது தேவன் பலத்த கிரியைகளை செய்கிறார். ஒவ்வொரு கிராமத்துல 200-300 பேரெல்லாம் அப்படியே கீழே விழுந்து இவிழ்ச்சினால அலறி ஓடி இருக்கிறது. இப்படி கிராமங்கள்ல ஊழியம் செய்யும் பொழுது அநேக எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஒரு சில எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. ஒரு சில எதிர்ப்புகள் வரும் பொழுது நாங்க அந்த இடத்தை விட்டு அப்படியே வந்துருவோம். போராடுறதுல எதிர்த்து போராடுறது, யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம். அப்படியே ஒரு காலாடிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல நாங்க போய் ஜாம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இப்படி ஜாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆடி கீழே விழுறாங்க. அந்த பகுதியில பின்னாடி இருக்கவங்க ஆடி கீழே விழுந்து கொண்டு இருக்காங்க. ஒரு சகோதரர் வந்தார் வேகமா, அதெல்லாம் முடியாது நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு. அப்படியே ஆடி கீழே விழுந்துட்டு இருக்காங்க. நாங்க வேற வழியே இல்லாம அப்படியே பாதியோட விட்டு நாங்க ஜீப்ல ஏறி அடுத்த பகுதி கடந்துச்சு. யார்கிட்டையும் எதிர்த்து நாங்க நிக்கிறதே கிடையாது. நீங்க சொல்ல சொன்னா ஏற்றுக்கொண்டா சொல்றோம், இது நாங்க போயிட்டே இருக்கிறோம். உங்களை நாங்க கட்டாயப்படுத்துறதுலன்னு தான் அப்படிதான் சொல்லிதான் நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நிச்சயமாக சுவிசேஷம் கட்டாயம் அல்ல. யார் வாஞ்சிக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நிச்சயமா. இப்போ நீங்க கிராமங்களுக்கு எல்லாம் போகும்பொழுது தனியாக செல்கிறீர்களா அல்லது குழுவாக போறோம்? 4ல இருந்து ஒரு 6 பேர் நாங்க போவோம். கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஜீப்பு தான் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சென்றோம். அப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவன் ஒரு அற்புதத்தின் மூலமா ஒரு ஓம்னி வேன் வாங்க உதவி செய்தாரு. அருமையான ஒரு சகோதரிக்கு அற்புதம் நடந்தது. அவர்கள் அந்த வேன் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த வேன் வழியா இப்ப வேன் மூலமா நாங்க கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய கடந்து செல்றோம். வேறு சபை ஸ்தாபிக்கிற ஊழியம் நீங்கள் செய்து சபை ஒரு 3 சபை ஸ்தாபிக்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. திண்டுக்கல் பட்டணத்திலேயே முத்தலப்பட்டி பகுதி என்கிற பகுதியில சபை, அது ஒரு போதகர் நடத்தி கொண்டிருக்காரு. இப்ப சிறுமலை பகுதியில ஸ்தாபித்தது அங்க ஒரு போதகர் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. திண்டுக்கல்ல நல்லப்பற பகுதியில கொஞ்சம் பேர் இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. அதை யாராவது ஒரு போதகர்கிட்ட கையில கொடுக்க போறோம். சுவிசேஷ ஊழியம் செய்து வருகிற ஆத்துமாக்களை சபையில ஒப்படைத்து விட்டு நீங்கள் அப்படியே கடந்து செல்கிறீர்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஊழியம். ஓகே, உங்களுடைய ஊழிய கால அனுபவத்துல நீங்கள் ஆண்டவரை ருசித்த அல்லது ஆண்டவரால் நீங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொண்ட உங்களுடைய பார்வைக்கு அதிசயமாய் தோன்றுகிற ஒரு சம்பவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சம்பவம்னா பைபிளை வச்சுட்டு போலான்னு நினைச்சேன். ஊழியத்தை விட்டே போகலான்னு அநேக நெருக்கங்கள்.
முற்றிலுமா ஒரே ஒரு ஆளை 8 மாதமா யாருமே இல்லாத தனியால நிறுத்தப்பட்டேன். அப்போ பைபிளை வச்சுட்டு அப்படியே வெறுமையா உட்கார்ந்துருப்பேன். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது சரி என்ன ஊழியம், திரும்ப கடந்த காலங்களில் பர்னிச்சர் கடை வச்சிருந்தேன், திரும்ப ஒரு வியாபாரத்தை பண்ணி ஏதாவது ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யலான்னு அப்படி யோசனை இருக்கும் பொழுது தேவன் மீண்டுமாய் அநேகரை அனுப்புவார். என்னை விட பாடுகள் துக்கத்தோட வேதனையோடு இருக்கிற அனுப்பும் பொழுது அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை அற்புதங்களை செய்யும் பொழுது திரும்ப பைபிளை எடுத்துட்டு எனக்கு ஒரு பெரிய அதிசயம். நான் சோர்ந்து போய் பைபிளை வைக்கலாம்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் பெரிய அற்புதம் பண்ணி என்னை மீண்டுமா இழுத்து கொண்டு இருக்கிறேன். லிபனான் ஜெபத்தோட்டத்துல உபவாச ஜெபத்துல எங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்து 3வது ஆண்டு நிறைவுலான்னு வச்சு எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்க புதுக்கோட்டை அருமையான சகோதராஜ வச்சு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் கிருபை செஞ்சார். இப்போ இந்த லிபனான் ஜெபத்தோட்டம்னு சொன்னீங்க, அந்த ஜெபத்தோட்டத்துல என்ன விதமான உபவாச ஜெபம் நடத்துறோம், இரவு ஜெபம் நடத்துறோம். சரி, எந்த காலகட்டங்கள்ல நடத்துறோம்? 3வது சனிக்கிழமை நடத்தி கொண்டு இருக்கிறோம் உபவாச ஜெபம். முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நடத்தி கொண்டு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் இல்லையா? இந்த நாளிலும் கூட நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய ஜனங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஏதோ பிரச்சனை நிமித்தம் அல்லது ஊழிய காரியத்து நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை பலப்படுத்தி தூக்கி நிறுத்தி இன்றைக்கு ஊழியம் செய்ய வைத்திருக்கிற ஆண்டவர் அவர்களையும் தூக்கி நிறுத்தி அவர்களையும் பலப்படுத்தும்படியாக ஒரு நிமிடம் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகா இரக்கமும் உன்னதமான எங்கள் அன்பு தெய்வமே, ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரும் அது அடியானை நீ தூக்கினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இப்பொழுதுமா இந்த பார்த்து கொண்டே இருக்கிற அருமையான சகோதர சகோதரி ஆண்டவரே பாதபடியிலே சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே உண்மை அறியாதபடி இந்த எண்ணெய் ஆண்டவரை உண்மை அறியும்படியா செய்தே, அதே போல இந்த ஜனங்களை தொட வேண்டுமா ஆட்சிக்கிறேன். அநேக நாட்கள் தற்கொலைக்கு நேராக நான் சென்ற பொழுது நீ தூக்கி எடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதே போல இந்த நேரத்திலும் அநேக பிரச்சனைகள், அநேக ஆண்டவரை துக்கம் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. உங்களுடைய மகா கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர், அற்புதங்களை காண செய்கிறவர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப சந்தோஷம் பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவருடைய ஊழியத்துல பயன்படுத்த எங்களுடைய வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அன்பான தேவ மனிதரை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார் என்பதை அவர்கள் மூலமாக சொல்ல கேட்டீர்கள் அல்லவா? இந்த சகோதரரை உங்கள் பகுதிக்கு அழைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி அவர்கள் உங்கள் பகுதிக்கு வர ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்றதொரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். அதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. ஆமென்.